வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் என்ன நினச்சி ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த எல்லோ ஜோன்லேருந்து மார்க்கெட் பை ஆக வாய்ப்பு அப்படின்னு ஒரு எல்லோ இது போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஓப்பனில் பார்த்தீங்கன்னா எல்லோ ஜோன்லேருந்து ஒரு நல்ல பையிங் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் 22,490 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த இடத்த பிரேக் பண்ணும் பட்சத்தில் இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ண வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒருவேளை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்த பிரேக் பண்ண முடியலன்னா மார்க்கெட் சைட்வேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பையிங் இந்த ஏரியாவிலேருந்து இறங்குனுச்சுன்னா இந்த இடத்துல பை பண்ணாங்கன்னா பையிங் ஏரியா இந்த இடம் சொல்லியிருந்தோம். அதாவது 22,322 ஸ்ட்ராங் பையிங் ஏரியா சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த எல்லோ ஜோனை விட்டு பெருசாக கீழே இறங்கலை. நம்மளோட அடுத்த சப்போர்ட்டுக்கு வரல. அதாவது செகண்ட் சப்போர்ட் வச்சுருந்தோம் 22,373 அந்த ரேஞ்சுக்குள்ளேயும் வரல. இந்த எல்லோ ஜோனுக்கு விட்டு மேலே பிரேக் பண்ண முடியல. கடைசி மார்க்கெட் முடிய போகிறதா இந்த பிரேக் பண்ணிச்சு. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கும் ஃபுல் சைட்வேஸ்லாம் இருந்துச்சு. நம்ம வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே சைட்வேஸாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணி இந்த இடத்துக்கு ஃபுல்லாக சைட்வேஸாகவே முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, பேங்க் நிஃப்டி நான் சொல்லியிருந்தேன் பார்ப்போம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை செல்லான் ட்ரை சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இறங்கினாலும் ஏறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பெருசாக இறங்கினாலும் அடுத்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் பையிங் மேலே தான் முடிச்சிருந்தாங்க. சரி ஓகே, பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டி தான் சொல்லியிருந்தோம். நம்மளை பொறுத்தளவுக்கு 47,432 ஸ்ட்ராங் பையிங் ஏரியாவாக இருக்கும். இந்த இடத்துல பையிங் இருக்கும். அதை போல் 47,642 இது பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டு பெரிய புல்லிஸ் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு காலையில் அந்த ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு கால் மணி நேரத்துக்கு நடந்தது தான் ட்ரேடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஃபுல் சைட்வேஸ் தான். நம்ம சொன்ன இடத்துல ஒரு பையிங் நல்ல பையிங் நடந்துச்சு. ஆனால் நம்ம சொன்ன இடத்த பிரேக் பண்ணிவிட்டு ஆனால் சஸ்டெயின் பண்ணும்போது திருப்பி விழுந்துட்டு இந்த இடத்துக்கு ஃபுல்லாகவே சைட்வேஸ். ஆனால் நான் என்ன சொல்லியிருந்தேன், சைட்வேஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது இந்த இடத்த பிரேக் பண்ணாலே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 46,640 பிரேக் பண்ணால் பெரிய புல்லிஸ் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ரேஞ்சுக்குள்ளே சைட்வேஸாக இருக்கும். இது பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த இடத்த ட்ரேட் பண்ண வேண்டியதில்லை. அடுத்தது பையிங் ஏரியானா நம்ம இந்த இடம் சொல்லியிருந்தோம் 46,976 சொல்லிட்டு. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்லேயே மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் சைட்வேஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டிலேருந்து பார்ப்போம் நாளைக்கு என்ன மாதிரி இருக்க வாய்ப்புன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் அளவு ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவு பார்த்தோம்னா இப்போ கொஞ்சம் நாளாகவே மார்க்கெட்டோட ஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நடக்குது. இது வந்து இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த காலையில் அந்த ஃபஸ்ட் நடந்த ஒரு ட்ரேடு தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூமெண்ட்ஸ் கிடையாது. ஃபுல் சைட்வேஸ் பெருமையாக அரசிங்க தான். இந்த ஃபுல்லாகவே நம்ம ஆப்ஷன் பையருக்கான செட்டப்பே இல்லை கிடையாது. ஒரு இந்த இடத்தோட முடிஞ்சிச்சு. அதுபோல் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் ஃபஸ்ட்லேயே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சைட்வேஸ். எந்த இடத்துலையுமே ரெண்டு எடுக்க செட்டப்பே கிடையாது. அதுபோல் பார்த்தீங்கன்னா அதுக்கு நாள் மட்டும்தான் ஒரு பெரிய மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. இது வந்து பையர்ஸ்க்கான செட்டம் நல்லா இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முடிகிறப்ப அதையும் ஃபால் பண்ணி கிட்டத்தட்ட அந்த ப்ரீமியம் உள்ளது காலி பண்ணிட்டாங்க இந்த இடத்துல. ஆனால் இது ஒரு நல்ல மார்க்கெட் பையர்ஸ்க்கானது. அது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டில் நடக்கிற ட்ரேட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஜுவலாக சைட்வேஸ் அப்படியே இல்லை பார்த்தீங்கன்னா விக்கு மட்டும் வச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் இருந்துச்சு. இதே போல் கண்டினியூவாக மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட் நடக்கிற இந்த ட்ரேட் மட்டும் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் ரேஞ்சிலே தான் மார்க்கெட் முடியுது. சரி ஓகே, நாளைக்கு என்ன மாதிரி வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா இந்த கேண்டில் ஷூட்டிங் ஸ்டார் போட்டிருக்கு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ட்ராகன் பிரைட் டோஜி போட்டிருக்கு. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய மூமெண்ட்ஸில் நேற்று ஒரு பெரிய மூமெண்ட்ஸ் இல்லாமலே மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. சரி ஓகே, நாளைக்கு என்ன மாதிரி வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இப்போ இந்த ஆல் டைம் ஹை இருக்குது பாருங்கள் 22,526. இது பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். அதேபோல் இந்த ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த ரேஞ்ச் வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் தொடர வரைக்கும் மார்க்கெட் போகிறது வாய்ப்பு இருக்கும். அதாவது 22,695 27,000 இந்த ரேஞ்ச் 22,700 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த இடத்து பிரேக் பண்ணும் பட்சத்தில். சரி ஓகே, 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இந்த 15 மினிட்ஸை பொறுத்தளவு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 22,388 அப்படிங்கிறது இன்னையோட லோ. இந்த லோவுக்கும் அந்த 22,526ங்கிற ஆல் டைம் ஹை இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் பெரிய மூமெண்ட்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த தொட்டால் மேலே போக மேலே தொட்டால் கீழே வரும். இந்த மாதிரி இருக்கிறதான் வாய்ப்பாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இந்த ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் ஒரு கேப் அப் அதுமாரி ஏதாச்சும் இருந்தால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இது வந்து மேலே போக வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது இவ்வளோ தூரம் போக வாய்ப்புன்னு சொல்ல முடியாது உடனே. நாளைய பொறுத்தளவுக்கு இந்த இடத்த பிரேக் பண்ண மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். மார்க்கெட்டில் சைட்வேஸ்னு சொல்ல முடியாது. ஒரு பெரிய மூமெண்ட்ஸ் இந்த கீழே அதாவது இந்த டேவோட லோவுக்கும் அந்த ஆல் டைம் ஹைக்கும் இடையில மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய மூமெண்ட்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா பையிங் ஏரியா இந்த தொட்டாலும் பை வரும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டேவோட லோவை தொட்டாலும் மார்க்கெட் பை இருக்கும்.
அதே போல் இந்த 22,526 தொட்டால் செல்லிங் இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட்டுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இது சைட்வேஸ் சொல்ல முடியாது. ஏன்னா பாயிண்டை பொறுத்தளவுக்கு 388 to 500னா கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் இருக்குது. இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட்டுக்கு வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் செட்டப்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டேவோட கேண்டில் லோவிலேருந்து வெரி பையிங் வந்து இந்த இடத்துல ஸ்ட்ராங் பையிங் இருக்க வாய்ப்பு இருக்கும் இந்த கேண்டோட லோவிலேருந்து. ஆனால் எவ்வளோ தூரம் போக வாய்ப்புன்னு பார்த்தோம்னா மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணுற வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். இது இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சா ஒரு வேளை அந்த டேவோட ஹையை பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் மேலே நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். போனாலும் இந்த ட்ரெண்ட் லைனில் போய் என்னோட மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 48,000 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருக்க வாய்ப்பு இந்த இடத்துல. சரி, ஓகே, அது 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். 15 மினிட்ஸ் படி பார்த்தோம்னா அந்த 47,408 அப்படிங்கிறது நீங்கள் டேவோட லோ இருக்குது பாருங்கள். இது வந்து ஸ்ட்ராங் பையிங் ஏரியாவாக இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடம் தொட்டால் மார்க்கெட் பையாக வாய்ப்பு அதிகம். இதில் ஸ்ட்ராங் பையிங்கை பொறுத்தளவு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 47,707 இது தொட்டால் ஸ்ட்ராங் செல்லிங் இருக்கும் வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒருவேளை மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் பிரேக் ஆகுதோ அந்த சைடு போக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கீழ் சைடு பிரேக் ஆனிச்சுன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கீழே பிரேக் ஆகிறது வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. அப்படி ஒருவேளை பிரேக் ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அடுத்தது 47,179 தான். இதுக்கடையில் பெரிய ஸ்டப் அவுட் இருக்க மாதிரி தெரியல. அதனால் இந்த 400 பிரேக் பண்ணால் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செல்லிங் இருக்க வாய்ப்பு இருக்கும் இந்த ரேஞ்ச் வரைக்கும். அதே போல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நான் 47,707 பிரேக் பண்ணும் பட்சத்தில் 47,812 அதுக்கடுத்து 47,975 இந்த 975 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் நம்ம ட்ரெண்ட் லைன் போட்டிருப்போம். இதை தொட்டால் பெரிய செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். அதனால் இந்த இடத்த பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒன்று மேலே தொட்டால் கீழே வரும், கீழே தொட்டால் மேலே போகும். அதே போல் தான் பேங்க் நிஃப்டி அதே ஸ்டைலில் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி அதே போல் தான் இருக்குது. ஆனால் அதில் எந்த சைடு பிரேக் ஆகுதோ அந்த சைடு மார்க்கெட் மூவ் ஆகிறது வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அதாவது 400க்கும் 700க்கும் 300 பாயிண்ட்டுக்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை மார்க்கெட் ஒரு கேப் அப் இருக்கும் பட்சத்தில் இதுக்கு மேலே அதாவது 47,707க்கு மேலே பிரேக் ஓப்பன் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். நாளைக்கு வேறு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி வேறு, கவனமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.